வெல்கம் டு தமிழ்நாடு ஸ்பெஷல். இன்றைக்கி நம்ம பாவக்காய் புளிக்குழம்பு கொஞ்சம் கூட கசப்பு தன்மையே தெரியாத அளவுக்கு நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பட் அதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பாவக்காய் புளிக்குழம்புக்கு 2 மீடியம் சைஸ் பாவக்காய் நான் எடுத்திருக்கேன். பாவக்காய் கொஞ்சம் சின்ன சைஸாக பார்த்து வாங்கிக்கோங்க. ரொம்ப பெருசாக இருந்தால் அதோட கசப்பு தன்மை ரொம்பவே அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக வட்டமாக கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்க நம்ம சீட்ஸை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நான் செய்ய போகிற அளவு பார்த்திங்கன்னா 4 பேர் தாராளமாக ஒரு வேளை சாப்பிடலாம். கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காயை இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் எடுத்துட்டு அதில் மூழ்கிற அளவுக்கு நம்ம மோர் சேர்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் போல் அதை ஊற விடலாம். அப்போ தான் அதில் இருக்கிற கசப்பு எல்லாம் கொஞ்சம் வெளியில் வரும். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அதே அளவுக்கு மிளகு, அப்புறமா ரொம்ப கொஞ்சமாக வெந்தயம், ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க எண்ணெயிலே. 2லேருந்து 3 நிமிஷம் வெங்காயம் நல்லா வதங்கினதுமே நம்ம காரத்துக்கு நான் 5லேருந்து 6 வரமிளகாய் எடுத்துக்கிறேன். காரம் கம்ப்ளீட்டாகவே உங்களுடைய ஆப்ஷனல் தான். அப்புறமா ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது ஓரளவுக்கு வதங்கியதுமே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இது கூட சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். புளிக்குழம்பை பொறுத்த வரைக்கும் தக்காளி குறைவாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த புளியோட வாசனை அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். அப்புறமா ஒரு கைப்பிடி அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. இன்னும் கரெக்டாக சொல்லணுன்னா 1/4 மூடி தேங்காய் கரெக்டாக இருக்கும். அப்புறமா 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணி விட்டு ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மசாலா அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் 50 ml அளவுக்கு நல்லெண்ணெயும் கூடவே 10 ml அளவுக்கு ரீஃபண்ட் ஆயிலும் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நான் வடகம் எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட வடகம் இல்லைன்னா நீங்கள் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதும் நான் இதில் ஒரு பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்க்குறேன். கூடவே 5லேருந்து 6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். அப்புறமா தேவையான அளவு கருவேப்பிலை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இது போல் நல்லா வதங்கியதுமே நம்ம மோரில் ஊற வச்சுருந்த பாவக்காயை இது கூட சேர்த்து நம்ம எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு பாவக்காய் வதங்கியதுமே இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூளும் நான் 1 ஸ்பூன் வெல்லம் ஆட் பண்ணுறேன். வெல்லம் சேர்த்துனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அதோட கசப்புத்தன்மை ரொம்ப குறைவாக தெரியும். இப்போ பாவக்காய் தண்ணி சேர்க்காம ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். ஜாரில் இருக்க மீதி மசாலாவையும் வேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் தண்ணி விட்டு அலசிட்டு அந்த மசாலா தண்ணியும் இது கூட சேர்த்ததுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். தண்ணியை பொறுத்த வரைக்கும் குழம்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸாக வேணும்னு எதிர்பார்க்குறீங்களோ நீங்கள் அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் குறைவாக தான் தண்ணி சேர்க்க போகிறேன். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா இது ஒரு 1/4 மணி நேரம் போல் நல்லா கொதிக்கட்டும். மசாலா எல்லாமே நல்லா கொதிச்சு பாருங்கள், குழம்போட கலரே நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த டைமில் நாம் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான புளி தண்ணி நான் இன்றைக்கி சேர்க்க போகிறேன். உங்களுக்கு இன்னும் புளிப்பு சுவை அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கம்ப்ளீட்டாகவே அவங்களுடைய விருப்பம்தான். புளி தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம அந்த குழம்பை கொதிக்க விடலாம். பாருங்கள், நம்ம பாவக்காய் புளிக்குழம்பு ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. இதுக்கு தேவையான அளவு கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கிக்கலாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ஃப்ளேவர் அண்ட் இதோட டேஸ்ட் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ்நாடு ஸ்பெஷல்.